அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். நான் உங்களோட ராஜு முருகன் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி சம்மந்தமாக பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன். அது தவிர அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வீடியோவும் போட்டுட்டு வருகிறேன். மாணவர்களை மோட்டிவேட் செய்கிறதுக்கோசம் தலை சிறந்த அறிஞர்களோட தலைவர்களோட வாழ்க்கை வரலாறும் ஒரு சிறு குறிப்புகளாக போட்டு வருகிறேன். மேலும் இந்த காணொலி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்னுடைய சேனலில் இருக்கிற காணொலிகள் அனைத்து மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த காணொலிகள் அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 15 என்னென்ன ஒரு சிறப்பான நாள் என்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அதாவது அவர்களின் பிறந்த நாள் இன்று 89வது பிறந்த நாள். ஓகேங்களா? ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அணு ஆயுதம், ஓகேவா, விஞ்ஞானம், நல்ல ஒரு ஆசிரியர், மேலும் பார்த்திங்கன்னா மாணவர்களிடையே நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர். கனவு காணுங்கள். கனவுனா எப்படி இருக்குன்னா, நைட்டில் படுத்துன்னு சாதாரணமாக கனவு காண்றாங்களா, அந்த கனவு கிடையாது. நம்மளோட கொள்கை, அதாவது கொள்கை கோசம் பார்த்திங்கன்னா நம்மளை எந்த ஒரு செயலை செய்யணும்னு நினச்சி ஒரு கனவு காண்றோமோ அந்த செயல் மூலிமா நம்மளோட தூக்கமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வச்சு தான் சொல்லியிருக்காரு அவர். மேலும் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு, ஒரு இளைஞர்களுக்கு ஒரு உலக லெவலில் ஒரு ரோல் மாடலாக இருந்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அவரோட இந்த பிறந்த தினத்தில் இருந்து உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே அவரோட வாழ்க்கை வரலாறை எடுத்து செல்லான்னு ஒரு ஆசை எனக்கு. அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கனாக்கா அவரே எழுதிய ஆட்டோபயோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை தான் இனிவரும் அதாவது இன்றைக்கி ஒரு தொடக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன் அக்னி சிறகுகள் புத்தகம் பற்றி. மேலும் இதை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு மாபெரும் தலைவர், ஒரு அறிஞர், ஒரு விஞ்ஞானி, என்ன சொல்ல, ஒரு சிந்தனையாளர், ஒரு குடியரசுத் தலைவராக இருந்து நல்ல ஒரு மதிப்பை பெற்றவர். ஸோ உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் மக்கள் தமிழ் மொழியை படிக்க தெரியாத கூட பார்த்திங்கன்னா சில பேர் பேசுவாங்க. வழக்கு வழியில் பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் கற்றுருந்துப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் மொழியை படிக்க தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ் மொழியை பேசினா புரிஞ்சுப்பாங்க. அவங்க தமிழ் மொழியை பேசுவாங்க. இது பார்த்திங்கன்னா பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படிக்க தெரியாமல் பேசுதல். ஓகேங்களா? அது மாதிரியான மக்களுக்குமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்து உலக லெவலில் ஒரு சிறந்த அறிஞர், விஞ்ஞானியாக வந்த ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு, அதாவது வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா அவரே எழுதிய அக்னி சிறகுகள் என்ற ஒரு புக்கை போய் சேர்ந்துச்சுன்னா மேலும் அவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால தான் என்னோட இந்த இனிவரும் காணொலியில் ஏபிஜே அப்துல் கலாமையோட வாழ்க்கை வரலாறு கருதப்படுகின்ற அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை முழுமையாக வாசித்து காமிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் அக்னி சிறகுகள் புத்தகத்தை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்னி சிறகுகள் புத்தகத்தோட முதல் பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். டாக்டர் அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா இருப்பார், சிந்தனையாளர், சுயசரிதம். ஓகேங்களா? இது யார் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம், அருண் திவாரி, அவங்க தான். அருண் திவாரி யாருன்னு பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்துல் கலாம் அவர்களுடன் ஹைதராபாத் விஞ்ஞான ஆய்வு மையத்தில் உடன் பணியாற்றியவர். அப்துல் கலாம் அவர்களின் தீர்க்க தரிசன நோக்கை உணர்ந்தவர். இவர் தற்பொழுது ஹைதராபாத் கார்டியோவஸ்குலார் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டின் டைரக்டராக பணிபுரிகிறார். ஓகேங்களா? அவரோட ஒரு சிறு குறிப்பு தான். அக்னி சிறகுகள் பார்த்தினாக்கா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? முதல் பக்கத்தில் அக்னி சிறகுகள் ஏபிஜே அப்துல் கலாம், அருண் திவாரி யாருன்னு சொன்னால் அங்கே கொடுத்துருக்காங்க. தமிழில்
யார் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து இது பண்ணியிருக்காரு. கவிதைகள் தமிழாக்கம் கவிஞர் புவியரசு. அதாவது டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா கவிதையை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கவியாசு தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வந்து தமிழில் வந்து இது பண்ணியிருக்காரு, தொகுத்துருக்காரு. ஸோ அக்னி சிறகுகள் இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளார சிறகுகள் மீன்ஸ் என்னென்னாக்கா அதோட பகுதிகள் என்னென்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முன்னுரை 9ஆம் பக்கத்தில் இருக்குது. அறிமுகம், முனைதல், ஓகேங்களா, படைத்தல், அமைதிப்படுத்துதல், தியானம், நிறைவுகள். சுமார் 372 பக்கத்துக்கு மேலே இருக்குது. ஏன்னா வந்து நிறைவுகள் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த காணொலியிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு முன்னுரையிலிருந்தே முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.